இந்த அம்மா மீனை சுத்தம் பண்ணிட்டு இருந்தப்ப ஏதோ கெட்ட வாடை அடிக்கவும் அங்கிருந்து ஒரு பள்ளத்து பக்கமா போறாங்க. உள்ள ஒரு சாக்கு மூட்டை கிடக்கிறத பார்த்துட்டு அங்கிருந்த எல்லா மக்களும் ஒண்ணு சேர்ந்து அதை மேல எடுக்கிறாங்க. அந்த மூட்டையை திறந்து பார்த்தா ஒரு சின்ன பையனை கத்தியால குத்தி ஒரு சாக்கு மூட்டையில கட்டி உள்ள போட்டு வச்சிருக்காங்க. அவன் இறந்துட்டான்னு நினைச்சு எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்க திடீர்னு அந்த பையன் தண்ணி தண்ணின்னு கேட்க எல்லா மக்களும் பயந்து ஓடி போயிடுறாங்க. ஆனா இந்த அம்மா மட்டும் ஓடி போகாம இந்த பையனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திடுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையனும் சாப்பாட்டுக்கு வழி தெரியாம பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த அம்மாவும் அந்த பையன் பிச்சை எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பையன் கூடவே சேர்ந்து அந்த பையனையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் அந்த பையனை மற்ற பசங்களெல்லாம் சேர்ந்து பால் எடுத்து அடிக்கிறது, விருப்பமே இல்லாம அவன் கையில அவன் பேரை பச்சை குத்தி விடுறதுமா எல்லாரும் பண்ணிட்டு இருந்தானுங்க. அப்படியே அந்த அம்மாவோட பையனும் இவனும் வளர்ந்ததுக்கு அப்புறம் கடைக்கெல்லாம் சிப்ஸ் முறுக்கெல்லாம் வியாபாரம் பண்ற வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் சிப்ஸ் வித்துட்டு சிப்ஸுக்கான பணத்தை கேட்டா பணத்தை கொடுக்காம பார் ஓனர் அந்த அம்மாவோட பையனை மிரட்டுறத பார்த்துட்டு நம்ம சிவா அவனை அடிச்சே கொண்டாடுறான். சின்ன வயசுலயும் பசங்களெல்லாம் சேர்ந்து பாலால சிவாவை அடிச்ச போதும் சரி, விருப்பமே இல்லாம அவன் கையில பச்சை குத்தி விட்டப்பையும் சரி, சிவா அவங்க எல்லாத்தையும் அடிச்சிருப்பான். சொல்ல போனா சின்ன வயசுல இருந்தே ஒரு அரக்கனா தான் வளர்ந்துருப்பான்.